அனைவருக்கும் வணக்கம். ஃபைனலாக அதிமுக கூட்டணியில் தான் பாஜக எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை நமக்கு இப்போ தெரிய வந்திருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு செய்தியெல்லாம் வருது, அதிமுக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள்னு வருது. ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்கவே. உண்மையாகவே அது அதிமுக கூட்டணி தானா அப்படின்னு நமக்கு இருக்குது. அதில் எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 தொகுதிகளாம், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள். இங்கே பாரு, இது அதிமுக கூட்டணியாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களை ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்குது. நன்றி, வணக்கம். திருப்பி எத்தனை தடவை கேட்டாலும் அது அதிமுகவுடைய கூட்டணி தான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார். ஆனால் பாஜக போட்டிருக்கிற பதிவை பார்த்தா இது அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு இந்த சீட்டு கிடச்சிருக்குன்னு அவங்க பதிவு போடலையே. அவங்க பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் 27 இடங்கள்ல பாஜக போட்டி போடுது அப்படின்னு தான் பதிவு போட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு 27 சீட்டு கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதில் போட்டி போடுறோன்னு ஒன்றும் போடலையே. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போடுறாங்கன்னா அப்போது இது அதிமுக கூட்டணி தானா அப்படின்ற சந்தேகம் வரதானே செய்யும். போன தடவை பாஜக 20 இடத்துல போட்டி போட்டுச்சு, இந்த தடவை 27. எவ்வளோக்கு எவ்வளோ பாஜக அதிகமான இடங்களில் போட்டி போடுதோ அந்த தொகுதிகள்லாம் திமுக உட்காந்துக்கிட்டே ஜெயிச்சிடும். அவ்வளோதான். இப்போவே அனௌன்ஸ் பண்ணிடுவோம், முதல் கட்டமாக 27 தொகுதிகளில் திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நான் அடிச்சு சொல்றேன், பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக கண்டிப்பா வெற்றி பெறும். பாஜகவுடைய வேட்பாளர்களை மண்ணகவை வைக்கிறோமா இல்லையான்றதை மட்டும் பாருங்க. இந்த அடிமைகள்லாம் என்ன பண்றானுங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயங்கரமான ஆளுமை திறன் இருக்கான். அவர் தான் ஆளுமையா, சிறந்த ஆளுமையா. எதுக்குன்னு கேட்டாக்க சொல்றானுங்க, பாஜக சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டி, அவங்களுக்கே 27 சீட்டு தான் எடப்பாடி கொடுத்திருக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துருக்கிறாரு. புக்கி கிக்கி புகான்னு சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. போன தேர்தலில் பாஜகவுக்கு 20 சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க அதிமுக. இந்த தேர்தலில் 27 சீட்டு கொடுத்துருக்காங்க, 7 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆனால் காங்கிரஸுக்கு திமுக போன தேர்தலில் 25 சீட்டு கொடுத்துருந்துச்சு, இப்போ 28 சீட்டு, 3 சீட்டு தான் கூடியிருக்கு. அதுலேயும் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போன தடவை போட்டி போட்டப்போ 18 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் பாஜக 20 தொகுதிகளில் போட்டி போட்டு 4 தொகுதிகளில் தான் ஜெயிச்சாங்க. ஆகவே பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களே மிரட்டி தான் இந்த 7 தொகுதிகளை எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கியிருக்காங்க. எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, 27 தொகுதிகளும் மண்ணை கவிட்டு தான் போக போகிறாங்க. பாருங்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், இந்த எம்ஆர் காந்தி அவர்கள், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாருங்கள், வேணா பாருங்கள். காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துருக்காங்கன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு அது விருப்பம் இல்லை. காங்கிரஸுக்கு அவ்வளோ சீட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. பட் ஸ்டில் அதிமுக அடிமைகள் பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்ததை புகழ்றானுங்க. அப்படின்றப்போ வெறும் 4 சீட்டு ஜெயிச்சா அந்த பாஜகவுக்கு 7 சீட்டை ஏற்றி கொடுத்துருக்காங்கன்றப்போ காங்கிரஸ் 18 இடத்துல ஜெயிச்சிருக்குன்றதுனால அதை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம முதுகில் ஏறி உட்கார்ந்து இருந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா 3 சீட்டை வாங்கிக்கிட்டு என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு தெரியலையேன்னு ஒரே கவலையாக இருக்குங்க. நமக்கு வாட்ச் இருக்குது, ஒரு வேலையும் பார்க்காது ஒன்றும் பார்க்காது, ஆனால் ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறாங்களோ. வேலையும் பார்க்க மாட்டாங்க. திமுக காரங்க தான் அவங்களை ஜெயிக்கவும் வைக்கணும். இதில் இது ஒரு பக்கம் இருக்க, இந்த காமெடி பீஸுகளையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. தாவேக்கா காமெடி பீஸுகள் அவனுங்க ஒரு ஸ்பேஸில் என்னமோ பேசுகிறானுங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் என்னமோ மிரட்டினேன்னு என்னமோ பேசுகிறானுங்க. அதை லைட்டாக பாருங்கள். கேவோட பவர் நான் சொல்லவா? எங்கள் வீட்டில் நான் வீட்டுக்கு ஒரு 5:30க்கு வந்தேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் நியூஸ் 18 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் கால் எடுத்து உள்ளே வச்சது தான். எங்கள் அப்பா நியூஸ் 18 இருந்து சேனல் மாற்றிட்டு வேற சேனல், லோக்கல் சேனல் போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், நியூஸ் 18 ஓடுனா டிவி உடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் நம்பர் 1 திமுக கொத்தடிமை. எப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க? நீங்க வேற அவர் ஓட்டையே தூக்கி விட்டேன். இந்த எஸ்ஐஆர் வந்துச்சுல, அவருக்கு ஓட்டே இல்லாம பண்ணிட்டேன். இவங்க தான் விஜய் சொல்லுவார் இல்லையா, நெஞ்சில் கூடி இருக்கக்கூடிய ரசிகர்கள், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய விஜய்லாம் இவங்க தான். இவர் வந்தால் இது நியூஸ் 18 ஓடக்கூடாதான். ஏன்னா நியூஸ் 18 ஓடிச்சுன்னா இவர் டிவியை உடச்சிருவாராம், இவங்க அப்பா பயப்படுவாராம். என்ன இது? இவனுங்களெல்லாம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும். இவங்க அரசியல் பேசுகிறானுங்க பாருங்க. என்ன அரசியல் பேசுகிறானுங்க இவனுங்க? ஏதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுகிறானுங்களா? ப்ராப்பராக ஆக்கப்பூர்வமாக ஏதாவது விமர்சனங்களையோ, ஆக்கப்பூர்வமான கேள்விகளையோ, ஆக்கப்பூர்வமாக ஏதாவது அரசியல் பேசினா பரவாயில்ல. உட்காந்துருந்து எங்கள் அப்பா வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தாருன்னா டிவியை உடச்சி விட்டுருவேன். அவர் பேரை எஸ்ஆரில் ரிமூவ் பண்ணிட்டு என்னடா அரசியல் பேசுகிறீங்க நீங்கள்லாம்?
இதுங்களெல்லாம் வீட்டிலேயே சேர்க்கக்கூடாது. ஒன்று வீட்டை விட்டு விரட்டி விட்டோன்னா, இல்லைனா வீட்டில் சோறு போடக்கூடாது. சொந்த காசில் டிவி வாங்கினா இப்படியெல்லாம் பேசுவானா? அது அவங்க அப்பா காசாக தான் இருக்கும். அவங்க அப்பா உழைச்சி வாங்கி வச்சுருப்பார் டிவியை. அவன் சொந்த காசாக இருந்தால் இப்படிலாம் பேசுவானா? அப்பா அம்மா மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டு வந்து சம்பாதிச்சு வீட்டில் சோறு போட்டு வளர்க்கணும் இவனுங்களுக்குலாம். இவனுங்கெல்லாம் வந்து டிவியை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை உடைப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்காம வீட்டில் அப்பா அம்மா காசில் உண்டு கொளுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுங்க தான் இவனுங்கெல்லாம். இந்த கூட்டங்கள் உட்காந்து ஸ்பேஸில் உட்காந்துருந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தண்ட சோறுங்க. சமீபத்தில் கூட ஒரு தற்குறி வந்து பேசிட்டு போச்சு இல்லை, என் அம்மா அந்த முதலமைச்சர் கொடுத்த 5000 ரூபாய் வாங்கினதுக்காக என் அம்மாவை அடிச்சுட்டு வந்தேன், என் அம்மாவை தூக்கி போட்டு அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா இல்லையா ஒரு தற்குறி. அதே மாதிரி தான் இந்த கேஸ். எல்லாம் இப்படி தான் இருக்கானுங்க. வேற எந்த கட்சியிலையும் இப்படிப்பட்ட தற்குறி கூட்டத்தை பார்க்கவே முடியாது. பெத்த தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துறது, அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அவங்க வாங்கி வச்சிருக்கிற பொருட்களை சேதப்படுத்துறது, அதையே பெருமையாக சொல்கிறது, மாநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற சேரெல்லாம் உடச்சி போடுறது. இவனுங்கெல்லாம் என்ன கணக்கில் தான் வாழ்கிறானுங்கன்னு தெரியல. இவனுங்கெல்லாம் அடித்து விரட்டி விட்றணும். ஒழுங்கு மரியாதையாக நீ ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் ஒழுங்காக 4 காசு சம்பாதி, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு விரட்டி விட்டுறணும். இல்லையா உனக்கு சோறு கிடையாது இந்த வீட்டில், நீ என்னவும் பண்ணிக்கோ, போய் பிச்சை கூட எடு, வீட்டுக்குள்ளே இருக்காதான்னு பிடிச்சி விரட்டி விட்டாதான் இவனுங்கெல்லாம் சரிப்பட்டு வருவானுங்க. இந்த பசங்களுடைய பெற்றோர்களை தான் நம்ம சொல்லணும். இவனுங்களுக்கு நல்ல செல்லம் கொடுத்து, நல்ல சாப்பாடு போட்டு, நல்லா அவனுங்களை வந்து சொகுசாக உட்கார வச்சு, கையில் ஒரு ஃபோனையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு, கண்டதையும் டைப் பண்ணி அதுக்கும் கேஸ் வாங்குறானுங்க. பொய், அவதூறம், அபியூஸ், ஆபாசம்னு இறங்கி அதுக்கும் கேஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கும் பேரண்ட்ஸ் தான் கடந்து கஷ்டப்படுறாங்க, லோன்னு அலையிறாங்க. பெற்றோரை கொஞ்சம் கூட மதிக்க தெரியாத தவிட்டு தற்குறி கூட்டமாக இருக்கானுங்க இவனுங்க. தலைவன் எப்படியும் அதே தானே தொண்டர் கூட்டமும். தலைவன் வந்து பெற்றோரை மதிக்கிறது கிடையாது, தலைவன் கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களை மதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இருக்கானுங்க. எனக்கு என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் பொண்டாட்டி வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்டால் எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. பின்ன எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். தலைவனை மாதிரி தானே இவனுங்கள்லாம் இருப்பானுங்க. பின்ன நல்ல வேலை என் வீட்டில் இப்படி ஒரு விஜயும் இல்லை. இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்குன்னே எனக்கு தெரியலைங்க. என் வீட்டில் இப்படிப்பட்ட விஜயோ இல்லை. உங்கள் வீட்டில் இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எத்தனை பேர் இருக்கீங்க. இன்னொரு பெண் தற்குறிங்க. அந்த தற்குறி சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா? எங்கள் வீட்டில் விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னா எல்லாருக்கும் சோத்தில் விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லிச்சு. இன்னொரு தற்குறி சொல்லிச்சு, என் வீட்டு பக்கத்தில் ஒரு கிளவி இருக்குது, அந்த கிளவியை வந்து வெடிகுண்டு வச்சு சாவடிக்கணும் அப்படின்ட்டுலாம் என்னமோ சொல்லிச்சு. இந்த மாதிரிப்பட்ட ஜென்மங்களை எல்லாம் வளர்க்குறாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு. ஐயோயோ, என் வீட்டில எல்லாம் இருந்தால் ஐயோ நான்லாம் தூக்கி எரிஞ்சிருப்பேன், எங்கேயாவது கொண்டு போய் குப்பை கிடங்குக்குள்ளே கொண்டு போய் தூக்கி வீசியிருப்பேன் கொண்டு போய். அவ்வளோ ஆத்திரம் வருது எனக்குலாம் நினச்சி பார்த்தாவே. இல்லைன்னா இந்த பாலை மட்டும் காஞ்சி போய் கிடக்கும் பாருங்க, தூக்கி போட்டு வெளுத்து அந்த குச்சியெல்லாம் காலுக்குள்ளே குத்தி அங்கேயும் அட்டி போட்டு பிரித்துருப்பேன் நான்லாம். இதுங்களெல்லாம் அடித்து வளர்த்தா தான் சரிப்பட்டு வரும். அடிக்காமல் செல்லம் கொடுத்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தா இப்படி தான் தருதலைங்களாக இருக்கும். பெத்த அப்பாவையே இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா இதுங்கெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்து அரசியல் வாழ்க்கை அப்படின்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பெத்த அப்பா வேற கட்சியை ஆதரிக்கிறாருன்றதையே பொறுத்துக்க முடியல. டிவி உடஞ்சிரும், அது உடஞ்சிரும், இது உடஞ்சிருன்றானுங்க. பொதுமக்கள்னா விஜய்க்கு ஆதரவளிக்கிற நபர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, பிற கட்சியை சேர்ந்தவங்களும் தான் இருப்பாங்க. இவனுங்கெல்லாம் அரசியல் களத்துக்குள்ளே வந்து மக்களோட வந்து இவனுங்க பயணிக்கணும் அப்படின்னா இவனுங்க எப்படி பயணிப்பானுங்க? பிற கட்சியை ஆதரிக்கக்கூடிய நபர்களையும் அரவணைச்சு போகணும், அந்த குணம் இருக்கணும், அந்த பக்குவம் இருக்கணும். இவனுங்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, தற்குறி மரமண்ட பயலுங்க. மீண்டும் நமக்கு ஒரே பயம்தான், தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுவானுங்களும் தெரில. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறவனுக்கு தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு உண்மையாலுமே என்ன தேவைப்பட்டு உடச்சி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் டென்ஷன் ஆக போகிறாங்க, அவங்க ஆதங்கத்தை எப்படியெல்லாம் கொட்டி தீர்க்க போகிறாங்க. மீடியாக்கள் முன்னாடி வந்து என்ன இது இன்னும் நடக்க போது என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். தேர்தல் அன்னைக்கு எத்தனை பேர் செத்து போவானுங்கன்னு தெரியாது. தற்குறி அணில் குஞ்சு செத்து தொலையட்டு, இந்த நாய்ங்கெல்லாம் செத்து தொலையட்டு தற்குறிகள். இந்த எஸ்ஐஆரில் ஏதோ பண்ணிட்டேன்றான், எங்கள் அப்பாவுடைய வாக்கையை எடுத்துட்டேன்றான், என்ன பண்ணானு தெரியல. எஸ்ஐஆருக்கு ஃபார்ம் ஏதாவது வாங்கி கிழிச்சு போட்டானா இல்லை என்ன செஞ்சான்னு தெரில. ஒருத்தருடைய வாக்குரிமையை தெரிந்தே நீக்குவது வந்து சட்டப்படி குற்றம் தானே. தன்னுடைய தந்தையுடைய வாக்கை வந்து என்னமோ பண்ணியிருக்கேன், நீக்கியிருக்கேன் அப்படின்னு என்னமோ சொல்கிறான். அப்படி பண்ணியிருந்தா அது சட்டப்படி குற்றம் தானே. இவனெல்லாம் ஏதோ தற்குறிகளை நம்ம பேசிட்டு கிடக்கிறானுங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. விஷ கிருமிகள் சமூகத்தில் இவனுங்கெல்லாம் இருக்கவே கூடாது, அழிஞ்சு போகணும். ஒன்று செத்து போயிடணும் நாய்கள், இல்லைனா அவனுக்கு திருந்தணும். இது ரெண்டும் இல்லைனா இவனுங்க வந்து சமூகத்தில் இவனுங்க புழங்கவே கூடாது. ரொம்ப ஆபத்தான விஷம் பிடிச்ச கிருமி கூட்டம் இதெல்லாம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.